Questionல A matrix கொடுத்திருக்காங்க. Verify the property inverse of A transpose is equal to transpose of A inverse. So அதுக்கு first RHS எடுத்துக்கலாம். RHSல A inverse first find out பண்ணும். So A inverse is equal to 1 by determinant of A into adjointment of A. First determinant of A find out பண்ணிடலாம். So அதோட value 5. Next adjointment of A எடுக்கணும். 2 cross 2 matrixல நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு இந்த diagonal elements interchange பண்ணணும். இந்த elements ஓட sign change பண்ணணும். இப்போ இங்க positive 9 இருக்கு. So இது negative 9. இங்க positive 1, negative 1 மாத்திரலாம். இந்த diagonal elements interchange பண்ணணும்னா adjointment of A கிடைச்சிடும். இப்போ இந்த 2 values இந்த formulaல substitute பண்ணோம்னா A inverse கிடைச்சிடும். இந்த A inverseல இருக்கிற 1 by 5 இன்சைட்ல கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இதை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுக்க இந்த ரோவை இந்த காலமா மாத்திரலாம். அதே மாதிரி இந்த ரோவை இந்த காலமா மாத்திரலாம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 1 by 5 நம்ம வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்தோம்னா இந்த 1 by 5 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் எல்ஹெச்எஸ் பார்க்கலாம். எல்ஹெச்எஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரோவை காலமா மாத்திரலாம். இந்த ரோவை காலமா மாத்திரலாம். நெக்ஸ்ட் இதுக்கு டிட்டர்மினன்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதோட வேல்யூ 5 வரும். இப்போ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதுக்கு இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் சைன் கொடுத்துடலாம். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸோட ஃபார்முலால இந்த 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ RHS வேல்யூவும் LHS வேல்யூவும் இருக்கு. இந்த 2 வேல்யூஸுமே இப்போ சேமா இருக்கு. ஸோ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் A transpose is equal to transpose of A inverse. Hence it is verified.